வணக்கம். 2025 எந்த மாதிரி இயராக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஆர்வமாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்காகவும் இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2019 இதை சொல்ல ஆரம்பித்தோம், எந்த மாதிரி இயர் இருக்கும் சான்சஸ் இருக்குன்ட்டு. 2019 பயான் டிப்ஸ் இயர் சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டாக பயான் டிப்ஸ் இயராக இருந்தது. 2010 பெரிய ஒரு பேரழிவு இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ட்ரேடர்ஸ் இயராக அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கொரோனா வந்தது, ஒரு பெரிய டவுன் வந்தது. ரொம்ப 2019 சொன்னேன் 2020 ஒரு பெரிய டவுன் இருக்குன்ட்டு. எக்ஸாக்டாக அந்த டவுன் வந்தது. ஒரு ட்ரேடர்ஸ் இயர், ஒரு பெரிய மூவ் கிடச்சிது. அதேமாதிரி 2021 நிறையா பேருக்கும் சொன்னேன், யூடியூப்லேயும் சொன்னேன், இன்வெஸ்டர் இயர், எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, இது இந்த மாதிரி ஒரு இயர் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ரொம்ப பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் 2021 வந்திருக்கும். அதேமாதிரி 2022 ஆவரேஜ் ட்ரேட் இயர்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்க, 31 வித்ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா எந்த ரிட்டர்ன்ஸுமே வராதுன்னு பேசியிருந்தேன். நிஃப்டி ஒரு 4% தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த இயர். பட் இன்பிட்வீன் ஆவரேஜ் இறங்க வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 2022 அதே மாதிரி தான் போச்சு. 2023 எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்சிங்காக இருக்கும், மார்க்கெட்டு எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். செகண்ட் ஹாஃப் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. எக்ஸாக்டாக 2023 மார்க்கெட் செகண்ட் ஹாஃப் ஒரு ப்ரெட்டி டீசெண்ட் ரிட்டர்ன் கொடுத்தது. ஒரு மாதிரி மிக்ஸ்டு எல்லாமே சேர்ந்து 2023 இருந்தது. 2024 நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் இயர்னு கொடுத்துருப்பேன். அது லாஸ்ட் இயரு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு. உலகம் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தது. பட் ஸ்டாக் மார்க்கெட் ஓரளவுக்கு தப்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோ எக்ஸிட் மாதிரி எதிர்பார்த்தேன். அது வந்து ஒரு பீக்லேருந்து ஒரு 10% மார்க்கெட் நிஃப்டி கரெக்டாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக நிறைய ஸ்டாக்ஸு பெர்ஃபார்மே பண்ணலை. நிறையா ஸ்டாக்கு 50%, 30% டவுன், 30% ஸ்டாக்கு ஏகப்பட்டது இருந்தது. ஸோ நம்ம நிஃப்டிலேயே அதை எதிர்பார்த்தோம், நிஃப்டியில் நடக்கலை, ஆனால் ஸ்டாக்கில் நான் நினச்சது நடந்தது. நீங்கள் எத்தனை பேர் 2024 ஓகே உங்கள் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கு, இல்லை பாசிட்டிவ் ரிட்டர்ன் இருக்கா அப்படின்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேக்ஸிமம் பீப்புள் நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2024 ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக காசு பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டாக்கு, இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்ஸே நிறைய ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலை, நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸே நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் 2024 நம்ம ரொம்ப நிஃப்டிலேயே ஒரு பெருசாக எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கலை. ஆனால் ஸ்டாக்கில் நிறைய டவுன் இருந்தது. பிரேக்கிங் நியூஸ் இயர்னு கொடுத்துருப்பேன். அந்த பிரேக்கிங் நியூஸ் இயர் வருஷம் ஃபுல்லாக அந்த பிரேக்கிங் நியூஸ் இயராகவே இருந்தது. இதை நம்ம இத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். 2019 24 வரைக்கும் இதுதான் கொடுத்துருக்கோம். 2025 எந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக 2025 மூணுமே இருக்குது. ஓகே, புல்லிஷும் இருக்குது, பேரிஷும் ஒரு பர்டிகுலர் பீரியடில் இருக்குது, சைட்வேஸும் ஒரு ப்ரோலாங் பீரியடில் சைட்வேஸும் இருக்குது. இந்த மூணுமே 2025 இருக்குது. ஓகே, இந்த மூணுமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. அதாவது ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி மறந்துடாதீங்க மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு முன்ன நாள் வீடியோவில் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாகிடும். நெக்ஸ்ட் டே இப்போ பேரிஷாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா கிளியராக வந்து சொல்லிடலாம், நான் அப்பயே சொன்னேன் மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் அப்பயே சொன்னேன்ல மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நான் தான் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறமும் நான் தான் சொன்னேன்னு சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மார்க்கெட் எங்கே போனாலும் ஒரு லைனை கிழிச்சிட்டு, ஓகே இந்த லைனு கீழே போனால் பை, அந்த லைனு கீழே போனால் செல்லுன்றதையும் சொல்லிடலாம். ஆனால் கண்டிப்பாக இது அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. பட் இந்த மூணு மிக்ஸ் பண்ணி இருந்தாலும் ஓவரால் ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் புல்லிஷ் இயராக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை பிக் பண்ணிங்க அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு மேக் அ ப்ரெட்டி டீசென்ட் இன்கம், ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பெட்டர் ரிட்டர்ன் எடுக்கலாம். ஆனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 2025 நிறையா வருஷம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது வேறு மாதிரி ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் குப்பைலாம் கூட பறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காற்று அடித்து புயல் வந்து அதுக்கப்புறம் ஒரு காற்று அடிக்கும்போது நிறைய குப்பைலாம் பறக்கும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் பறக்காமல் அங்கேயே இருக்கும்.
இந்த 2025ல் சில ஸ்டாக்ஸ் சில ஸ்டாக்ஸ் ஈவன் ஃபண்டமெண்டலி இத்தனை நாள் கொஞ்சம் சுமாராக நினச்சோம் அப்படின்ற ஸ்டாக்ஸ் கூட 2025ல் பறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்களாக எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் புல்லிஷ் இயராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் சில பீரியட் பேரிஷாக இல்லையானா சில பீரியட் இருக்குது. பட் ஓவரால் ரிசல்ட்டு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் புல்லிஷ் இயராக இருக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய வியூ 2025ஓட வியூ, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் புல்லிஷ் இயர் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கிறோம் 2025 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இன்கேஸ் உங்களால் ஃபுல்லாக போர்ட்ஃபோலியோ நிறைய கம்பெனிஸ் 2000 கம்பெனி இருக்குது, என்னால் அனலைஸ் பண்ண முடியாது, பட் இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பட் எப்படி 2018ல் ஸ்விங் ட்ரேடருக்கு ஒரு பெஸ்ட் இயராக அமைஞ்சுதோ ஈக்விட்டி, அதே மாதிரி தான் 2019 ஸ்விங் ட்ரேடருக்கு ஒரு பெஸ்ட் இயராக அமைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் 2020ல் தான் ஒரு மேஜர் கரெக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். நான் சொல்கிறது ரொம்ப மேஜர் கரெக்ஷன் அது பெரிய யூஎஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அது ஒரு மாதிரி ஒரு கிராக் டவுன் ஆகிறதுக்கு 2020ல் தான் நான் எதிர்பார்க்குறேன். 2019ல் நான் ஸ்விங் ட்ரேடரோட இயராக அமையும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சொல்லியிருந்தோம் 2019 இட்ஸ் பை ஆன் டிப்ஸ் தான்ட்டு. நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் நம்பவே இல்லை, இறங்குன்னு தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம எல்லா டிப்லையும் வாங்குங்க, இது ஒரு ஸ்விங் ட்ரேடரோட இயராக அமையும் அப்படின்னு சொல்லணும். 2020 எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். 2020 என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் இயர் தாங்க. அது இட்ஸ் நாட் அ நார்மல் இயர்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது செப்டம்பர் 2020 வரைக்குமே ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அழிவு, மேபி ஒரு பேரழிவு அது இருக்கிறதுக்கு ஏதோ விதத்தில் சம்மந்தம் இருக்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது மேபி மக்களோட உயிர் பாதிப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு அழிவு வந்ததுன்னா அது ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பெரிய லெவலில் ஏதோ ஒரு பாதிப்பு மார்க்கெட்டில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸ் வேறு எதுவும் பூகம்பம் மாதிரி வராமல் வேறு ஏதாவது மூலிமா வந்ததுன்னா நல்லதாக இருக்கும். பட் எந்த மூலிமா பிரச்சனை வரப்போகுதுன்றது தெரியல. அது யூஎஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வரப்போகுது. அது இந்தியாவில் மட்டும்தான் பிரச்சனையா இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டுனால இந்தியாவுக்கு பிரச்சனை ஆக போதான்றது தெரியல. அது இயற்கை மூலிமா நடக்க போதா இல்லை ஏதாவது ஃப்ராட் மூலிமா நடக்க போதா என்னன்றது எக்ஸாக்டாக இப்போ நமக்கு தெரியாது. அந்த நியூஸ் வரும்போது தான் தெரியும். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், நம்ம எந்த நியூஸுமே ஃபாலோ பண்ண மாட்டோம், எல்லா நியூஸுமே ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி தான் இப்போவும் என்ன நியூஸ் ஆக போகுது என்னன்னு தெரியல. ஆனால் 2020ல் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. இந்த இயரை ட்ரேடர்ஸோட இயர் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இதில் செல் பண்ணி பை பண்ணுறவங்களோட இயராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் 21 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இஸ் ஆக்சுவலி இன்வெஸ்டர்ஸ் இயர் இந்த இயர். பட் இன்வெஸ்டர் இயர்னோட அப்படியே டாம் டெக் ஹாரி எது வேணா வாங்கினாலும் இயர்னு நினைக்காதீங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் இயராக தான் இந்த இயர் அமையும். ஸோ 2022 எப்படி இருக்கும் அப்படின்னா 2022 ஆவரேஜ் ட்ரேடர்ஸ் இயராக இருக்கும். ஸோ இதில் 2022 என்னுடைய டேக்லைன் இட்ஸ் ஆவரேஜ் ட்ரேடர்ஸ் இயர். ஆவரேஜ் பண்ணுறதுக்கு கேஷ் இருந்ததுன்னா தான் அவங்களுக்கு இந்த இயர் பெட்டராக இருக்கும். இப்போது 2023 எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எப்படி பேசினோமோ 2019, 20, 21, 22 எப்படி பேசினோமோ இந்த 23ன்றது இந்த 4 வருஷமும் சேர்ந்த கலவையாக தான் இருக்க போகுது. இந்த 4 வருஷத்தில் பேசினது அப்படியே 2023ல் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்க போகுது. 2019ல் பை ஆன் டிப்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் 23ல் இருக்குது. 2022ல் ஒரு பெரிய பயங்கரமான ஸ்விங் இருக்குதுன்னு பேசியிருந்தோம்.
ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து அந்த 2020 மூவ் மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குது. அது சம்டைம்ஸ் இந்த இயர் சில நாட்கள் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டாக கூட இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. 2020 ஆன ஃபுல் இயர் மாதிரி இருக்காது, அதுவும் பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் இருக்கும். அதேமாதிரி 2021 இன்வெஸ்டர் இயர் சொன்ன மாதிரி இந்த இயர்லையும் இன்வெஸ்டருக்கும் நல்ல கான்செப்ட் இருக்குது. சில ஸ்டாக்ஸ்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து 100% ரிட்டர்ன் வர்றதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸு இந்த முறை 60-70% ரிட்டர்ன், சிலது 100% ரிட்டர்ன், அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருக்கோம் இந்த முறை. ஸோ 21 இன்வெஸ்டர் இயருக்கும் சிலது வந்து இருக்க போகுது, சில பீரியட் இருக்க போகுது. அதேமாதிரி 22ல் ஆவரேஜ் இயர் சொல்லியிருந்தோம், அந்த ஆவரேஜ் இயரும் சில பீரியட் இருக்க போகுது. ஸோ 2024 ஓவரால் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஹெட்லைன்ஸே பார்த்துருப்பீங்க, பிரேக்கிங் நியூஸ் இயராக இருக்கிறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. நிறையா பிரேக்கிங் நியூஸு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். மேபி 2023 தான் நம்ம கடைசியாக இருந்த ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை ஓட்டின இயரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. பட் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம 2024லேருந்தும் நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நல்லது தான். பட் என்னுடைய இதுபடி டெக்னிக்கல்ஸ் படி எப்படி காமிக்குதுன்னா, 2024 ரொம்ப ஒரு பிரேக்கிங் நியூஸ் இயராக இருக்கிறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. அது மேபி பிரச்சனை எதில் யூஎஸ்லேருந்து கூட வரலாம், பட் எந்த இடத்துலேருந்து வருதுன்னு இப்போயும் நமக்கு தெரியாது. ஆனால் நிறையா பிரேக்கிங் நியூஸ் இருக்குது.